ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியன் நேவி வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? என்ன போஸ்டிங், என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்எஸ்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி ரெக்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது 2024 பேட்சுக்கான வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. அதோட விவரங்களை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷனே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டு போத், அதாவது மேல் ஃபீமேல் ஆணும் பெண்ணும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து முக்கியமான விஷயம் அது அன்மேரிடாக இருக்கணும். சரிங்களா? மேரேஜ் ஆகாதவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 10th +2 முடிச்சிருக்கணும். +2ல் வந்து மேத்ஸ் ஃபிசிக்ஸு அந்த சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 10th +2 முடிச்சிருக்கணும். +2ல் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கலாம். டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? டிப்ளமோவில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி டிப்ளமோவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years வெக்கேஷ்னல் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அதாவது சரிங்களா, 2 years வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷ்னல் கோர்ஸ் படிச்சிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், சரிங்களா, ஃபிசிக்ஸு மேத்ஸ் இதில் அந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 3 சாய்ஸ் தராங்க. ஒன்று +2 10th +2 மேத்ஸ் ஃபிசிக்ஸ் அந்த சப்ஜெக்ட் வர மாதிரி படிச்சிருக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா டிப்ளமோ படிச்சிருக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெக்கேஷ்னல் கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் கல்வி தகுதி. அப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2003 1 நவம்பர் 2003க்கு அப்புறம், அதே போல் 30 ஏப்ரல் 2007க்குள்ளே, சரிங்களா, இந்த டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து பிறந்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 17 வயசு 20 வயசு அந்த மாதிரி கணக்கு வச்சு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது 1 நவம்பர் 2003 அதுக்கு அப்புறமும் 30 ஏப்ரல் 2007 இதுக்குள்ளேயும் நம்ம பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். சரிங்களா? அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டூரேஷன் ஆஃப் சர்வீஸ் அக்னிவீர் வந்து போஸ்ட்டு தான். சரிங்களா? அக்னிவீர்னால நமக்கு தெரியும், அதாவது 4 years வந்து ஒர்க்கிங் டூரேஷன் இருக்கும். சரிங்களா? ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 30 நாள் லீவ் தராங்க. அது இல்லாமல் மெடிக்கல் லீவ், அதாவது சிக் லீவ்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் லீவும் இருக்குது, அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அலோவன்ஸ், எக்ஸ்ட்ரா அலோவன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து. அப்புறம் வேறு என்னென்னா பே ஸ்கேல் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ 4 years இருக்குது பார்த்தீங்களா, 4 வருஷம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த 4 வருஷத்துக்கான பே ஸ்கேல் பாருங்கள். ஃபஸ்ட் இயருக்கு 30,000, செகண்ட் இயருக்கு 33,000, தேர்ட் இயருக்கு 36,500, ஃபோர்த் இயருக்கு 40,000 சொல்லிட்டு ஒரு இயருக்கும் வந்து இந்த பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. இந்த பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70% தான் வரும். சரிங்களா? அந்தந்த பே ஸ்கேலில் 70% தான் உங்கள் கைக்கு வரும். மீதி இருக்க 30% வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் ஆகும். சரிங்களா? அது வந்து கார்ப்பரேஷன் ஃபண்ட், அதாவது கார்பஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்டில் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட்டும் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? டபுள் அமௌண்ட்டாக டெபாசிட் ஆகும் அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 years முடித்து உங்களுக்கு வந்து அந்த ஜாப் முடிகிறப்போ உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு கிரெடிட் பண்ணுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கவர்னு சொல்லியிருக்காங்க. எல்ஐசி பாலிசின்னு சொல்லுவோம்ல, அது வந்து 48 லட்சம். டெத்து காம்பன்சேஷன் இருந்தால் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 44 லட்சம். அப்புறம் சப்போஸ் ஒர்க் பண்ணுறப்போ ஏதாவது டிசேபிலிட்டி, அதாவது கை கால் போகிறது, உடல் உறுப்பு செயலிழந்து போகிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி 44, 25, 15 லட்சம்னு சொல்லிட்டு அது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 years ஒர்க் இல்லையா, அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் பர்மனெண்ட்டுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்சுக்கு 25% தான் பர்மனெண்ட் பண்ணுவாங்க ஃபர்தராக. அது வந்து இந்தியன் நேவி, அதாவது கவர்மெண்ட்டே அதுக்கான டெசிஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
வேறு என்ன சொல்லுவாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் வேறு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறப்போ இங்கே வந்து பாருங்கள், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்குது செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ல் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, அதாவது இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. அது வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இதில் 100 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. சரிங்களா. கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா. அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்னு இங்கிலீஷு ஹிந்தியில் மட்டும்தான் கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் என்னென்ன டாப்பிக்கில் வந்து கொஷின் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரும். டீட்டெயில் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சாம்பிள் பேப்பருமே அதில் கொஷின் பேப்பருமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. கொஷின் வந்து பார்த்திங்கன்னா +2 ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் அப்படின்றத இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. சரிங்களா. நீங்கள் ராங் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு நெகட்டிவ் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.25 நெகட்டிவ் மார்க். சரிங்களா. 0.25 நெகட்டிவ் வந்து அதாவது மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் சென்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. சென்டர் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே வந்து டீட்டெயிலாக சொல்லலை. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 550 ரூபா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. இது எல்லாருக்குமே பொருந்தும். சரிங்களா. ஆல் கேட்டகரி எல்லாருக்குமே 550 ரூபா ஃபீஸு ப்ளஸ் 18% ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்ளை பண்ணும்போது ஜென்ரேட் ஆகும். சரிங்களா. அப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபாலோடு பை மெடிக்கல் டெஸ்ட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிட்டன் எக்ஸாம், இதுக்குமே ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. சரிங்களா. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமு, அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து அதுக்கான சிலபஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து மேண்டரி ஸ்டேஜ் 2க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கான க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. அதை க்ளீனாக செக் பண்ணிக்கங்க. சரிங்களா. ரன்னிங் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், புஷ்அப்ஸ் எவ்வளோ இருக்கணும், அப்புறம் பெண்ட் நீ சிட்ஸ் அது வந்து என்ன க்ரைட்டேரியா இருக்கணுன்றதை க்ளீனாக சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அப்புறம் அது ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சோடனே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது முடிஞ்சால் தான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கால் லெட்டர் வந்து வெப்சைட் மூலயமா வந்து கொடுப்பாங்க. ஓவரால் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஓவரால் கட் ஆஃப் வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு என்ன கட் ஆஃப்னு சொல்லலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஜெண்டரு, அப்புறம் ப்ரெக்னென்சியாக சப்போஸ் பீரியடில், அதாவது இந்த ட்ரைனிங் பீரியடில் இந்த அக்னிவீர் போஸ்டிங்கை செலக்ட் ஆன அப்புறம் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டாட்டூஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்புறம் விசுவல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் வந்து நவம்பர் 2024 ஸ்டார்ட் ஆகும். அதாவது நவம்பர் 2024 இந்த இயரில் நவம்பர் மாதத்துலேருந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க. 10 டே டியூஸ்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். சரிங்களா. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லப்போனால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ கரண்ட்டாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு இல்லையா, +2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த +2 ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணலாம். ரிசல்ட்டு வந்து இப்போ வந்துச்சு இல்லை, நீங்களுமே அப்ளை பண்ணலாம். என்ன ஒன்று ஸ்டேஜ் 2க்கு போகிறப்போ நீங்கள் வந்து மார்க் ஷீட் வந்து ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதையுமே முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இதை சொல்ல மறந்துட்டேன். சரிங்களா. இப்போ பாஸ் அவுட் ஆன +2 ஸ்டூடெண்ட்ஸுமே இதுக்கு வந்து எலிஜிபிள். நீங்கள் ஸ்டேஜ் 2க்கு போகும்போது கண்டிப்பாக ஒரிஜினல் மார்க் ஷீட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் அதாவது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், வேறு எதுவும் சொல்லலை, நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. சரிங்களா. அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதாவது இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 27 மே. ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த மாதம் 13ஆம் தேதியிலேருந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 13ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது. சரிங்களா. 13ஆம் தேதி மே மாதம் ஓப்பன் ஆகிட்டு
27ஆந்தேதி மே மாதத்தோட க்ளோஸ் ஆகுது. மொத்தம் 2 வாரம் டைம் தராங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? அப்புறம் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோகிராஃப் சைஸ்லாம் எப்படி இருக்கணுன்றதுங்கெல்லாம் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் டைம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 நாள் டைம் தருவோம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் டேட் நம்ம சொல்லியாச்சு, 27ஆந்தேதி தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? 13ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகி 27ஆந்தேதி மேவோட க்ளோஸ் ஆகுது அப்ளிகேஷனு. அப்புறம் ஜாப் ஸ்கேம் பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து பியூராக மெரிட் பேசிஸ் தான், எந்த விதமான ஜாப் ஸ்கேமு இங்கே கிடையாது. ஏஜென்ட்டு, சீட்ஸ், ஸ்டார்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு யார் மூலியமாகவும் ஜாப்லாம் அங்கே தரது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் ஸ்கேம் பற்றி அவேர்னஸ் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த அக்னிவீர் ஜாப்ஸ், அதாவது இந்தியன் நேவியில் அக்னிவீர் ஜாப்ஸோட முக்கியமான விவரங்கள். சரிங்களா? இந்த கொடுத்த தகவல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.